திமுக தலைவர்களின் சிறப்பான பேச்சை கேட்கணும்னு சொன்னா, திமுக எதிர்க்கட்சியா தான் இருக்கணும் போல இருக்கு. விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் பேசினாரு பாருங்க. அவ்வளவு சிறப்பான பேச்சு. ஆனால் துரதிர்ஷ்டவசமா என்ன ஆகி போச்சு, அவர டிவிகே அரசு கைது பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தை மூடுவேன்னு ஏதோ ஒரு மேடையில சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதற்கு பதிலடி கொடுக்க விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசியிருக்காரு. அதை ஒரு காரணம் காட்டி டிவிகே கட்சியினர் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் மேல எம்எல்ஏவை கைது பண்ணியிருக்காங்க. இந்த டிவிக்கு அரசு வந்ததுல இருந்தே திமுக எம்எல்ஏவை கைது பண்ணிட்டே இருக்காங்க. பாரதி அவர்கள்லாம் விமர்சிச்சுட்டு இருக்காரு. மத்த கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை டிவிகேக்கு இழுக்க முடியுது, திமுக இருந்து இழுக்க முடியல. அதனால இந்த எம்எல்ஏக்கள் மேல கேஸ் போட்டு பாக்குறாங்க அப்படின்னு பாரதி விமர்சனம் பண்ணிருக்காரு. இந்த கைது நடவடிக்கையை ஸ்டாலின் அவர்கள் வன்மையா கண்டிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்ல சாத்தானின் ஆட்சி நடக்குதா அப்படின்னு வன்மையா கண்டிச்சிருக்காரு. அதையெல்லாம் விடுங்க, விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் பேசினாரு பாருங்க, அவ்வளவு சிறப்பான பேச்சு. விஜய் அவர்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு பேசினாரு பாத்தீங்களா, அதற்கு அந்த மேடையில பதிலடி கொடுக்கிறாரு. அதாவது 1967 தேர்தலில் காமராஜர் அவர்கள் திமுகவின் சீனிவாசன் அப்படிங்கிறவர்கிட்ட தோத்து போயிறார். சீனிவாசன் ஒரு மாணவர். அப்ப உடனே திமுகவினருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் ஜெயிச்சிட்டாரு பத்தியா அப்படின்னு திமுகவினர் பேசிட்டு இருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவின் காதுக்கு வருது. அண்ணா கண்டிக்கிறாரு திமுகவினரை. என்ன சொல்றாரு? படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த சீனிவாசன் ஜெயிச்சாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திமுகவினர் கண்டிக்கிறார் பேரறிஞர் அண்ணா. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இன்றைக்கு வரைக்கும் திமுக கழகம் வழி நடக்குதுன்னா அண்ணாவின் அந்த மாதிரி அறிவுரைகள் தான் காரணம். அதை பின்பற்றி கட்சியை காத்த தலைவர் கலைஞரும் ஸ்டாலினும் தான் காரணம். அது மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோத்தப்ப அந்த காங்கிரஸ்காரர்களே சொல்றாங்க, ஆகா அண்ணா நாடாளுமன்றத்துல எப்படி பேசினாரியா, தமிழனின் மானத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் கம்பீரமாக முழங்கிய அண்ணா தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அன்றைய காங்கிரஸ்காரர்கள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. அதையெல்லாம் பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்சுட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு நல்ல அரசியல் தன்மை கொண்ட இந்த தமிழ்நாட்டு மண்ணுல இந்த முதலமைச்சர் அப்பாவை காணோம் அப்படின்லாம் சொல்றாரு. அதையெல்லாம் கூட்டணி கட்சிகளே, டிவிகேயின் கூட்டணி கட்சிகளே முதலமைச்சர் சிஎம் இப்பெல்லாம் பேசக்கூடாது, அநாகரிகமான செயல், அடாவடித்தனமான செயல் அப்படின்லாம் கண்டிச்சாங்க. எல்லாம் நமக்கே தெரியும் இல்லையா? இதைத்தான் இதுக்கெல்லாம் உதாரணமா அந்த தலைவர்களின் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தெல்லாம் அவர் சொல்றாரு. அவர் மேல அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. அவதூறு வழக்குக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பாரதி அவர்களே சொல்றாங்க, என் மேலேயே 15 அவதூறு வழக்கு ஜெயலலிதா காலத்துல போட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கல. எம்ஜிஆர் கட்சியை உடைச்சிட்டு போய் முதலமைச்சர் ஆன பின்பு எம்ஜிஆர் மேடையில வச்சுக்கிட்டு அதிமுகவின் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவரு முதலமைச்சர் அனுமதித்தால் கலைஞரின் தலையை கொய்து வருவேன் அப்படின்னு பேசினார். ஏடிஎம்கே காரர் ஒருத்தர் எம்ஜிஆர் மேடையில வச்சுட்டு பேசினாரு. கலைஞர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் மேலெல்லாம் அவதூறு வழக்கு போடவே இல்லை. அவர் கட்சியை காப்பாத்துறதுலையும் முரசொலி மூலமாக திமுக தொண்டர்கள் பேசுறதிடம் தான் இருந்தாரு. அந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த வீடியோ யூடியூப்ல கிடைக்குது பாருங்க. இது போல ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. அவர் முதலமைச்சர் விஜயை விமர்சிச்சதை மட்டும் அந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுல தலைவர் கலைஞரை பத்தி அவர் சொல்லும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. தலைவர் கலைஞர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, சேது சமுத்திரம் திட்டம் தொடங்கியே ஆகணும்னு நீங்க ஏன் அப்படி உறுதியா இருக்கீங்க, அது ராமர் பாலமாச்சே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது தலைவர் கலைஞர் சொன்னது இன்னைய வரைக்கும் இன்டர்நெட்ல இருக்கு. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதில். ராமன் எந்த ஸ்கூலுக்கு போனான், எந்த காலேஜ்ல என்ஜினியரிங் படிச்சான் அப்படின்னு கேட்டாரு. உடனே வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரம் ஆகி போச்சு. ஒரு சாமியார் கலைஞரோட தலையை கொய்து ஒருவனுக்கு ₹1,00,00,000 பரிசுன்னு சொன்னாரு. இத்தனைக்கும் தலைவர் கலைஞர் அப்போது முதலமைச்சர். அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவர்கிட்ட போய் சொல்லும் போது, அப்படியா என் தலையை சீவனுமா, நானே என் தலையை சீவி வெகு நாட்கள் ஆகிவிட்டது, எது சீப்பை வச்சு சொல்றாரு, சீவட்டும் அப்படின்னு சொல்றாரு. அது போல நிறைய சம்பவங்கள் ஞாபகம் வந்துச்சு. நம்ம விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களின் பேச்சை கேட்கும் போது என்ன ஒரு சோகம்னு சொன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பேச்சை கேட்க முடியல. ஏன்னு சொன்னா ஆளுங்கட்சினா 9 to 5 வேலை கிடையாது, 24 மணி நேரமும் உழைக்கணும். ஸ்டாலின் அவர்களின் உழைப்பை பார்த்திருப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உழைப்பை பார்த்திருப்பீங்க. 12 மணி 2 மணி மழை வெள்ளம் மக்களோடு மக்களா நிப்பாங்க. இந்த 9 to 5 வேலை பார்த்த மாதிரிலாம் அவங்க பாக்குறதே கிடையாது. 24 மணி நேரமும் பார்ப்பாங்க. வீக்கெண்டு லீவ் எல்லாம் அவங்க எடுத்ததே கிடையாது. உழைப்பு உழைப்பு உழைப்பு. திமுக காரன் என்றாலே உழைப்பு தான். இப்படி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உழைப்பதற்கே நேரம் சரியா இருக்கிறதுனால திமுக தலைவர்கள் இந்த மாதிரி பேச்சை கேட்க முடியல. இப்ப எதிர்கட்சியா இருக்கிறதுனால இந்த மாதிரி மிக சிறந்த பேச்சுக்களை கேட்க முடியுது. கண்டிப்பாக திமுக தொண்டர்களே, விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசுனதை நீங்களும் கேட்டு பாருங்க.